ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூரி கிழங்கு மசாலா தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு சட்டி வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நான் காரத்துக்காக மிளகாய் போடலை, அதனால் மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு இடையிலேயே சப்பாத்திக்கு தேவையான மாவையும் நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது கிரேவி நம்மளுக்கு நல்லா கொதித்து தேவையான பக்குவத்துக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போது எடுத்து வச்சு சப்பாத்தியை சுட்டு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம்.